அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய அருளால், அல்லாஹுடைய நாட்டத்தால் இஸ்லாமிய கல்வியை இணையதளம் மூலியமாக, ஆன்லைனின் மூலியமாக கற்றுக்கொள்வதற்காக ILM யூனிவர்சிட்டி, இல்ம் யூனிவர்சிட்டி என்ற ஒரு இணையதளத்தை அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பித்துள்ளோம். இந்த இணையதளத்தின் வாயிலாக இஸ்லாமிய கல்வியை உங்களுடைய வீடுகளில் இருந்து கொண்டே அந்த கல்வியில் திறம்பெற்ற ஆசிரியர்களிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு ஏற்ப இந்த இணையதளம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், எம்முடைய சகோதரர்கள் அவர்களுக்கு தெரிந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த இணையதளத்தை தற்போது வடிவமைத்திருக்கின்றார்கள். நாளுக்கு நாள் இதனுடைய முன்னேற்றம், இதனுடைய வடிவம் இன்ஷா அல்லாஹ் அதிகரித்துக் கொண்டே செல்லும். அல்லாஹ்விற்காக இந்த பணியில் தொடர்ந்திருங்கள். அல்லாஹுடைய மார்க்க கல்வியை இணையதளம் மூலமாக கற்றுக்கொள்வதற்கு தயாராகுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் செய்யட்டும். இந்த இணையதளத்தை இப்போது எப்படி பயன்படுத்துவது, இந்த இணையதளத்தில் இருந்து எப்படி இஸ்லாமிய மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது என்பதை பற்றிய ஒரு சிறிய விளக்கத்தை இப்போது உங்களுக்கு தருகின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, இல்ம் யூனிவர்சிட்டியுடைய ILM யூனிவர்சிட்டியுடைய URL நேம் ilmuniversity.com. ilmuniversity.com ilmuniversity.com என்ற இணையதளத்தை நாம் டைப் செய்து உள்ளே வந்தவுடன் இல்ம் யூனிவர்சிட்டியுடைய ஹோம் பேஜை இது எமக்கு ஓபன் செய்யும். இந்த ஹோம் பேஜுடைய சிறப்பம்சம், மேலும் இந்த இணையதளத்தில் உள்ளே இருக்கக்கூடிய பாடங்களை படிக்கக்கூடிய முறையை பற்றிய சுருக்கமான ஒரு விவரத்தை உங்களுக்கு நான் தருகிறேன். இந்த இணையதளத்தை பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொருவரும் தனக்கென்று ஒரு ஐடியை ஓபன் செய்து கொள்ளாமல் இந்த இணையதளத்திலே உள்ளே சென்று படிக்க முடியாது. அதனால் இந்த இணையதளத்தை பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய முதல் வேலை, தனக்கென்று ஒரு ஐடியை இந்த இணையதளத்தில் ரிஜிஸ்டர் செய்ய வேண்டும். அதற்காக மேலே இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் என்ற பட்டனை கிளிக் செய்து எமக்கென்று இருக்கக்கூடிய இமெயில் ஐடியை நாம் டைப் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு நாம் விரும்பக்கூடிய பாஸ்வேர்டை அதற்கு நாம் கொடுக்க வேண்டும். பாஸ்வேர்டை கொடுத்ததற்கு பிறகு கிரியேட் அன் அக்கவுண்ட் என்று கிளிக் செய்தால் எமக்கென்று ஒரு ஐடியை இந்த இணையதளத்தில் ஓபன் ஆகும். இப்போது எம்முடைய ஐடியில் இந்த இணையதளத்தை நாம் பயன்படுத்துகிறோம். அதனால் இந்த இணையதளத்தில் உள்ளே செய்யப்படுகின்ற அனைத்தும் பாதுகாக்கப்படும். எம்முடைய ஐடியில் நாம் சென்றவுடன் நாம் இந்த ஹோம் பேஜில் அறிய வேண்டிய விஷயங்கள், இந்த ஸ்லேடில் இருக்கக்கூடியவை இந்த இணையதளத்தில் இருக்கக்கூடிய பாடங்களும் பாடத்தை பற்றிய சிறப்பம்சங்களையும் எமக்கு கொடுக்கும். இந்த பாக்ஸில் இருப்பவை இந்த இணையதளத்துடைய நோக்கம் என்னவென்பதை எமக்கு தெரியப்படுத்தும். அல்லாஹின் உதவியால் தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இணையதளம் மூலம் மார்க்க கல்வியை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும் ஒரு புதிய முயற்சி. இதுதான் இந்த இணையதளம் ஆரம்பிக்கப்பட்டதுடைய நோக்கம். அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு கீழே இருக்கக்கூடிய பாக்ஸில் ஆன்கோயிங் கோர்சஸ், தற்போதைய பாடத்திட்டம், இப்போது இந்த இணையதளத்திலே பதியப்பட்டிருக்கின்ற பாடத்திட்டங்களை பற்றி விவரத்தை இது எமக்கு தரும். 2 பாடத்திட்டங்கள் இருக்கிறது. முதலாவது பாடத்திட்டம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நாலேஜ் அண்ட் ஸ்காலர்ஸ், கல்வி மற்றும் கல்வியாளர்களின் சிறப்புகள் என்ற பாடத்திட்டம். இரண்டாவது அல் அகீதத்து தஹாவியா, இமாம் அபூ ஜஅஃபர் அத்-தஹாவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதிய கொள்கை விளக்கத்தை பற்றிய பாடத்திட்டம். இந்த 2 பாடத்திட்டங்கள் தான் இப்போது இந்த இணையதளத்திலே மாணவர்கள் படிப்பதற்கு ஏற்ப அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு வருகின்ற பாடத்திட்டங்களை பற்றி விவரங்கள் இந்த பாக்ஸில் இருக்கும். எந்த தேதியில் வரும், எவ்வளவு மணி நேரம் அந்த பாடத்திட்டம் அமையப்பட்டிருக்கும் என்பதை பற்றிய விவரங்கள் இந்த பாக்ஸில் எமக்கு இருக்கும். சரி, இப்போது எம்முடைய ஐடியில் நாம் சென்றதற்கு பிறகு இந்த இணையதளத்தில் இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தை படிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவது பாடத்திட்டமாகிய இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நாலேஜ் அண்ட் ஸ்காலர்ஸ், கல்வி மற்றும் கல்வியாளர்களின் சிறப்புகள் என்ற பாடத்திட்டத்திற்கு உள்ளே சென்று படிக்க ஆசைப்படுகிறேன். என்ரோல் என்ற பட்டனை கிளிக் செய்கிறேன். கிளிக் செய்தவுடன் இந்த பாடத்திட்டம் உள்ளடக்கி இருக்கக்கூடிய விவரத்தை நமக்கு கொடுக்கும். இந்த பாடத்திட்டத்துடைய பேர் என்ன, யார் இந்த பாடத்திட்டத்தை நடத்துவது, எவ்வளவு மணி நேரம், இது எப்படிப்பட்ட பாடத்திட்டம் என்பதை பற்றி விவரங்கள் எமக்கு இதிலே இருக்கும். இதை நாம் படித்ததற்கு பிறகு சரி, இந்த பாடத்திட்டத்தை நான் படிக்க ஆசைப்படுகிறேன் என்பதற்காக கன்ஃபார்ம் என்று கிளிக் செய்தால் இந்த பாடத்திட்டம் எமக்கு முன்னால் ஓபன் ஆகும். இந்த பாடத்திட்டம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு பாடத்திட்டமும் ஒவ்வொரு தலைப்புகளின் கீழ் பிரிக்கப்பட்டு தனித்தனியான முறையில் அமைக்கப்பட்டிருக்கிறது படிப்பதற்கு ஏற்ப. இந்த பாடத்திட்டத்தில் கல்வி மற்றும் கல்வியாளர்களின் சிறப்புகள் என்ற பாடத்திட்டத்தில் இன்ட்ரோடக்ஷன், முன்னுரை என்ற ஒரு தனி பாடம் இருக்கிறது. லெசன் 1 குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் கல்வியின் சிறப்பு என்ற பாடத்திட்டம் இருக்கிறது.
லெசன் 2 சொல்லுக்கும் செயலுக்கும் முன்னால் அமைவது கல்வி என்ற பாடத்திட்டம் இருக்கிறது. லெசன் 3 கல்வியை புரிந்து கொள்ளும் முறை என்ற பாடத்திட்டம் இருக்கிறது. லெசன் 4 கல்வியை தேடும் மாணவர்கள் பேண வேண்டிய ஒழுக்கங்கள் என்ற பாடத்திட்டம் இருக்கிறது. லெசன் 5 செயல்தான் கல்வி என்ற பாடத்திட்டம் இருக்கிறது. இந்த தலைப்புகளுக்கு கீழ் இந்த பாடத்திட்டம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது இருக்கக்கூடிய இன்ட்ரோடக்ஷன் என்ற பகுதியில் சென்று அந்த பாடத்தை படிக்க ஆசைப்படுகிறேன். அதற்காக நான் பிளே என்ற பட்டனை கிளிக் செய்கிறேன். கிளிக் செய்தவுடன் இது என்னுடைய பாடத்தை ஓபன் செய்கிறது. இன்ட்ரோடக்ஷனில் இருக்கக்கூடிய நான் படிக்க வேண்டிய பாடத்திட்டத்தை ஓபன் செய்கிறது. இந்த வீடியோவை நான் பிளே செய்தால் என்னுடைய பாடத்திட்டம் பிளேயாக ஆரம்பிக்கும். இதை நான் குறிப்புகளை கொண்டு இந்த பாடத்திட்டத்தில் ஆசிரியர் சொல்லக்கூடிய விஷயங்களை பதிந்து கொள்ள வேண்டும். இந்த வீடியோவுடைய ஸ்பெஷாலிட்டி, இந்த வீடியோவுடைய சிறப்பம்சம் என்னவென்றால், இந்த வீடியோ 3 தரங்களாக பிரிக்கப்பட்டு பதியப்பட்டிருக்கிறது. ஒன்று லோ குவாலிட்டியில், நம்முடைய இன்டர்நெட் ஃபெசிலிட்டி, நம்முடைய இன்டர்நெட்டுடைய ஸ்பீடு குறைவாக இருந்தால் லோ குவாலிட்டியில் பிளே செய்து இந்த வீடியோவை பிளே செய்யலாம். நம்முடைய இன்டர்நெட்டுடைய ஸ்பீடு அதிகமாக இருந்தால் HDயில், ஹை டெபினிஷனில் இந்த வீடியோவை நாம் பிளே செய்து பார்க்கலாம். 2 வீடியோக்களை பார்க்க விருப்பமில்லை, ஆடியோவை மட்டும் கேட்டால் போதும் என்றால் MP3 என்ற பட்டனை கிளிக் செய்தால் இது இந்த இணையதளத்தில் இருக்கக்கூடிய இந்த வீடியோவுடைய ஆடியோவை மட்டும் நமக்கு பிளே செய்யும். இந்த 3 வடிவங்களாக இந்த வீடியோ, இந்த பாடம் இதிலே பதியப்பட்டிருக்கிறது. இன்னொரு சிறப்பம்சம் என்னவென்றால், இந்த பாடத்திட்டத்தை நாம் தொடர்ந்து படிக்கிறோம். 6 நிமிடங்கள் இருக்கக்கூடிய இந்த பாடத்திட்டத்தை ஒரு 3 நிமிடம் படித்து விட்டேன். 3 நிமிடம் படித்ததற்கு பிறகு எனக்கு வேறு வேலை இருக்கிறது. அதனால் இதை நான் க்ளோஸ் செய்து விட்டு வெளியே வந்து விடுகிறேன். மறுபடியும் நான் எந்த பாடத்திட்டத்தை எப்போது விட்டேன் என்று தெரியவில்லை என்றால், நாம் எதை விட்டோமோ அங்கிருந்து தொடங்குவதற்கு மறுபடியும் உள்ளே சென்று அந்த இன்ட்ரோடக்ஷனில் பிளே என்று கிளிக் செய்தால் நாம் அந்த பாடத்திட்டத்தை எங்கே விட்டோமோ அங்கிருந்தே எமக்கு அது ஓபன் ஆகும். அல்ஹம்துலில்லாஹ், இப்படி ஒரு சிறப்பம்சம் இந்த இணையதளத்திலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் நாம் தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. முதலாவதிலிருந்து படிக்க வேண்டுமே என்ற ஒரு ஏக்கம் தேவையில்லை. எங்கே விட்டோமோ அங்கிருந்தே அந்த வீடியோ எமக்கு ஓபன் ஆகும். அதற்கு பிறகு நாம் தேர்ந்தெடுத்த அந்த பாடத்திட்டத்தில் உள்ளே சென்றதற்கு பிறகு ஒவ்வொரு வீடியோவிற்கும் ஒரு தனித்தனி அளவுகோல் இருக்கும். இந்த அளவுகோல் எவ்வளவு இந்த வீடியோவை பார்த்திருக்கிறோம் என்பதை பற்றி விவரங்களை இது கொடுக்கும். ஒவ்வொரு வீடியோவும் பார்க்க இது 25% பார்க்கப்பட்டிருக்கிறது. நாம் பார்க்கின்ற ஒவ்வொரு வீடியோவிற்கும் ஒரு தனி அளவுகோல் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய இந்த பாடங்களை அடங்கிய இந்த பேஜில் ஒவ்வொரு வீடியோவிற்கும் தனித்தனி அளவுகோல் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அளவுகோலில் நாம் எவ்வளவு தூரம் இந்த வீடியோவை பார்த்திருக்கிறோம் என்பதை பற்றி விவரங்கள் இதில் இருக்கும். இப்படி 5 வீடியோவிற்கும் ஒரு தனித்தனி அளவுகோல் இது காட்டும். 5 வீடியோவிலும் 100% நாம் இந்த 5 தலைப்புகள் கீழே பிரிக்கப்பட்ட இந்த பாடத்திட்டத்தை படித்துவிட்டேன் என்றால் மார்க் கம்ப்ளீட் என்று கொடுத்தாலே போதும். இந்த பாடத்திட்டத்தில் இருந்து இருக்கக்கூடிய கேள்விகளை இது நமக்கு ஓபன் செய்யும். கேள்விகளுக்கு நாம் பதிலளிக்க வேண்டும். நாம் என்ன படித்தோமோ அதை குறிப்பெடுத்து வைத்துக் கொண்டு மனப்பாடம் செய்து கொண்டு அந்த கேள்விகளுக்கு ஒவ்வொன்றாக நாம் தெரிந்ததை பதிலளிக்க வேண்டும். பதிலளித்து விட்டால் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளித்து சப்மிட் என்ற பட்டனை கிளிக் செய்தால் நாம் எவ்வளவு மதிப்பெண் இதில் பெற்றிருக்கிறோம் என்ற விவரத்தை நாம் கொடுக்கும். நான் பதிலளித்த அனைத்தும் தவறு என்பதால் 0 என்ற மதிப்பெண் இதிலே வருகிறது. நாம் அனைத்திற்கும் சரியாக மதிப்பளித்தால் அல்ஹம்துலில்லாஹ் 100% மார்க்கை நாம் இதில் பெறலாம். இப்படி இந்த பாடத்திட்டம் படிப்பதற்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. நாம் எந்தெந்த பாடத்தை எவ்வளவு தூரம் படித்திருக்கிறேன், எந்தெந்த பாடத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்ற விவரத்தை நாம் அறிவதற்காக கோர்ஸில் சென்று மை கோர்சஸ் என்ற பட்டனை கிளிக் செய்தால் இது நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்ற பாடங்களை பற்றி விவரத்தை கொடுக்கும். எப்போது தேர்ந்தெடுத்தோம், இந்த பாடத்தை நாம் முடித்து விட்டோமா, இது நாம் எங்கிருந்து இந்த பாடத்திட்டத்தை வைத்திருக்கிறோம். பிளே என்று கிளிக் செய்தால் எங்கே விட்டோமோ அந்த இடத்திற்கு இந்த பாடத்திட்டம் அழைத்து செல்லும். அதில் என்ன மதிப்பெண் எடுத்திருக்கிறோம், அந்த மதிப்பெண்ணை மீண்டும் சரி செய்வதற்காக கியூஸ் என்ற பட்டனை கிளிக் செய்து மறுபடியும் அந்த கேள்விகளுக்கு பதிலளித்து மீண்டும் நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கு ஏற்பவும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. அதற்கு பிறகு ஸ்டூடெண்ட் என்ற பட்டனை கிளிக் செய்து எம்முடைய ப்ரொஃபைலை நாம் அப்டேட் செய்து கொள்ள வேண்டும். இதில் எமக்கென்று தனித்தனி ப்ரொஃபைலை உருவாக்க வேண்டியிருப்பதால் எம்முடைய ப்ரொஃபைல் உள்ள டீட்டெயிலை இதை கொடுக்க வேண்டும். நம்முடைய பெயர், நம்முடைய இமெயில் ஐடி, நாம் எப்போது, நம்முடைய டேட் ஆஃப் பர்த், நாம் என்ன படித்திருக்கிறோம், எங்கே இருக்கிறோம், நம்முடைய மொபைல் நம்பர் என்ன,